அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 12 இறை வார்த்தை. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் நானும், நான் கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கம் ஊட்ட பெற வேண்டுமென விளைகிறேன் என்று புனித பவுல் இங்கு அழகாக எழுதுகிறார். ரோமை நகரில் வாழும் இறை மக்களை, நான் உங்களை சந்திக்க வருகிற போது இயேசு கிறிஸ்துவின் மீது நான் கொண்டுள்ள நம்பிக்கை உங்களை உற்சாகப்படுத்தி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நீங்கள் வலிமை பெற அது உதவும் என்று புனித பவுல் இங்கு சொல்லவில்லை. மாறாக, ரோமை நகரில் வாழும் இறை மக்களே, இயேசு கிறிஸ்துவின் மீது நான் கொண்டுள்ள நம்பிக்கை உங்களுக்கு உற்சாகத்தை தந்து, இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் நீங்கள் வலிமை பெற செய்வது போல், இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை என்னை உற்சாகப்படுத்தி, இயேசுவின் மீது நான் கொண்டுள்ள நம்பிக்கையில் வலிமை பெற அது உதவும் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த இறை வார்த்தைகள் புனித பவுலுக்குள் இருக்கும் அந்த ஆவிக்குரிய ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சில சிந்தனைகளை கொடுக்கின்றன. இங்கு புனித பவுல் ரோமை நகர மக்களை வழிநடத்தி செல்லும் மேய்ப்பராக இருக்கிறார். எனவே மேய்ப்பரும் இறை மக்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்கள் சந்திப்பானது இருவருக்குமே உற்சாகத்தை தந்து, இருவருமே இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வலிமை பெற உதவும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முதல் தெளிவான சிந்தனை கொடுக்கிறது. மேய்ப்பர்களும் இறை மக்களும் ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்திக்கிற பொழுது அவர்கள் சந்திப்பானது இருவருக்குமே உற்சாகத்தை தந்து, இருவருமே இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டுள்ள நம்பிக்கையில் வலிமை பெற அது உதவுகிறது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது தெளிவான சிந்தனையை கொடுக்கிறது. இரண்டாவதாக, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இறை மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்கள் சந்திப்பும் அவர்கள் இருவருக்கும் உற்சாகத்தை தந்து, அவர்கள் இருவருமே இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வலிமை பெற, ஆற்றல் பெற அந்த சந்திப்பு உதவுகிறது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான இரண்டாவது சிந்தனையை கொடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இரு உள்ளங்கள் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு எத்தனை ஆற்றல் மிக்கதாக, எத்தனை வலிமை மிக்கதாக, எத்தனை நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, திருச்சபையின் மேய்ப்பர்களும் திருச்சபையின் இறை மக்களும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு அவர்கள் இருவருக்குமே உற்சாகத்தை தந்து, அவர்கள் இருவருமே இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வலிமை பெற உதவுகிறது. அதே போல் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் இறை மக்கள் இருவர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பும் இருவருக்கும் உற்சாகத்தை தந்து, இருவருமே இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வலிமை பெற உதவுகிறது என்று சொன்னால், இறை மக்கள் நாம் ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்திக்க வேண்டும். மேய்ப்பர்களும் தங்கள் இறை மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும். இவ்வாறு சந்திக்கும் போது இந்த சந்திப்பு இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் நம்மை வலிமை பெற செய்வதால் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட இறை மக்களாக இந்த உலகில் நாம் வாழும் போது அந்த நிலை வாழ்வை உன்னத கடவுள் நமக்கு பரிசாக தருவார். எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இறை மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். திருச்சபையின் மேய்ப்பர்களும் இறை மக்களும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். இந்த சந்திப்பு இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நாம் வலிமை பெற உதவும். அப்பொழுது நாம் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இறை மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது எத்தனை ஆற்றல் வாய்ந்தது, எத்தனை நன்மை பயக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அந்த சந்திப்பின் வழியாக இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நாங்கள் வலிமை பெற்று இறுதி மூச்சு உள்ளவரை இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்களாக நாங்கள் வாழ்கிற போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த
இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா, இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.